2020 இந்தியா vs இங்கிலாந்து அகமதாபாத்ல நடந்த ஒரு T20 மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். யூசுவல் டே அண்ணா லைஃப். எஸ், ஒன்றும் இல்லைங்க, இவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாரு அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. 2020 நம்ம சொன்ன மாதிரி அகமதாபாத் லாக்டவுன்ல நடந்த மேட்ச். சரிங்களா, இந்த 6 பார்க்கறது சூப்பரா இருக்கா? ஆக்சுவலி இந்த இதுக்காக நாங்க இதை ரெக்கார்ட் பண்ணல. இதுக்கு மேல இருக்கிற கமெண்ட் பாருங்க, அதாவது கேப்ஷன், ஹிட்டிங் ஃபர்ஸ்ட் பால் 6 சம் டுக்யா அண்ட் பிளைண்ட் ஸ்லாகர் கான்ட் ரிலேட் தட் டூ அகைன்ஸ்ட் பிரைம் அடில் ரஷீத் அப்படின்ற ஒரு கேப்ஷன்ல போட்டிருக்காப்படி. இவர் வந்து ஒரு ரோஹித் சர்மா ஃபேன் தான். இவரோட அக்கௌண்ட்ல நிறைய பேரை டுக்யான்னு இவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதாவது வந்து விராட் கோலியை மென்ஷன் பண்ணிருக்காரு, தோனியை மென்ஷன் பண்ணிருக்காரு, பாபர் அசாமி டுக்யான்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இவர் யாரை சொல்ல வராருன்னு தெரியல. பொதுவா வந்து சொல்லிட்டாரு எல்லாரும் ஹர்ட் ஆகணும், எல்லா சொல்லிட்டு போட்டிருக்காப்ல. பிளைண்ட் ஸ்லாகர்னு யாரை சொல்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும், அபிஷேக் சர்மா. ஏன்னா ரீசெண்டா ரோஹித் சர்மா அபிஷேக் சர்மா தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஆக்சுவலி எனக்கு புரிஞ்சிச்சுரா, இது ஷாஹின் அஃப்ரிடி போட்டு ஃபர்ஸ்ட் பால 6 அடிச்சிருப்பாப்ல, அதுக்கு வந்து போடுறா போல. அதுக்கப்புறம் அதுதான் அடில் ரஷீத் இன்னைக்கு பிரைம்ல இருந்தான்னு தெரியல. சரி, அது கூட விட்டுரும். இதை பாத்தீங்களா? அப்படியே இன்னொரு விஷயத்தையும் காட்டுறேன், இதையும் பாத்துட்டு வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து 12 from 12 தான் அந்த மேட்ச்ல அடிச்சிருக்காரு. அதாவது அதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் அடில் ரஷீத் ஃபர்ஸ்ட் 3 பால்ல 10 ரன் அடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் பால் 6, தேர்ட் பால் 4. அதுக்கப்புறம் ஆடின 9 பால்ல தலை வந்து 2 ரன் தான் அடிச்சிருக்காரு. இதுல என்ன தெரியுது, யாருமே டுக் கிடையாது, புக்கும் கிடையாது. எல்லாரும் வந்து அந்த இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்றதா. இதுல வந்து உங்க தலையோட நீங்க வந்து ஏத்தி காட்டணுன்றதுக்காக, ஒருத்தர் மட்டும் தட்டணும், உங்க தலையோட மாசா காட்டணுன்றதுக்காக ஒரு தப்பான எக்ஸாம்பிள் நீங்க காமிச்சு மாட்டிக்கிட்டீங்க. சோ இந்த மாதிரி யாரையுமே தாழ்த்த வேணாம். எல்லாருமே வந்து அபிஷேக் சர்மா ஒரு மொக்க இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, ரோஹித் சர்மா ஆடி இருக்காரு, ஃபியூச்சர்லயே ஆடுவாங்க. இது வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஒரு யூஸ் இல்லை. நீங்க வந்து சும்மா உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்க வந்து பிரைவேட்ல போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க.